சங்கீதங்களின் புஸ்தகம் 125 அதிகாரம் 2 வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். The God is around us as the mountains surrounded the Jerusalem. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருந்து அவைகள் நிலையானவைகளாய் எப்பொழுதும் எருசலேமை சுற்றி இருக்கின்றன. எருசலேம் பல பாடுகளை கடந்து சென்று விட்டது. டிவாஸ்ட்ரேஷன் என்று சொல்லுகின்ற எருசலேம் பாழாக்கப்பட்டது பல முறை. ஆனாலும் பர்வதங்கள் அசையாமல் இருக்கின்றன. அதே போல் அது என்ன காண்பிக்கின்றது? நாம் நம்முடைய பாவங்கள் நம்முடைய குறைகளினால் பல பாடுகள் பட்டாலும் கர்த்தர் என்றைக்கும் மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்றைக்கும் மாறாதவர். நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய ஆசைகளினால் சில பாடுகளை சில இச்சைகளை நாம் வாஞ்சித்து நேரத்திற்கு முந்தி பல பாடுகளை நாம் அனுபவித்தாலும் கர்த்தரோ நம்மை சூழ்ந்திருக்கிறார். எப்பொழுதுமே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? சூழ்ந்திருக்கிறார். அதனால தான் அந்த பாடலை பாடினேன். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு நல்ல சிநேகிதர் உண்டு. அல்லேலூயா. நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் we have a friend at all times we can adore him. நாம் எப்பொழுதும் சென்று சேர்கின்ற அடைக்கலமாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையால் நான் சென்ற வாரத்தில் வெள்ளிக்கிழமை அனிவர்சரியில் ஷார்ட்டாக சொன்னேன். எருசலேமை சுற்றிலும் மலைகள் எப்படி இருக்கிறதோ அதே போல் கர்த்தர் நமக்கு பாதுகாவலராக இருந்து நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அதனால்தான் இம்மட்டும் ஜீவனோடு கூட நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பாடுகள், எத்தனை இக்கட்டுகள், எத்தனை விபத்துகள், குழப்பங்கள், மனசோர்வுகள் எல்லாம் கடந்து வந்தாலும் கர்த்தர் ஜீவன் நஷ்டப்படாதபடிக்கு இதுவரைக்கும் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் மலைகள் சூழ்ந்திருப்பது ஒரு தேசத்திற்கு நன்மை. மலைகள் சூழ்ந்திருப்பது ஒரு தேசத்திற்கு பல வழிகளில் அது நன்மை பயக்கிறது. முதலாவது, மலைகள் தான் தண்ணீர்களுக்கு ஆதாரமாக அமைகின்றன. தே ஆர் த ஃப்ரெஷ் ரிசோர்ஸ் ஃபார் த வாட்டர். நம்ம ஊரில் பெரிய பெரிய டேம்கள் கட்டியிருப்பாங்க. எங்கே கட்டியிருப்பாங்க? மலை அடிவாரங்களில் கட்டியிருப்பாங்க. ஏன்னா மலைகளிலிருந்து ஓடி வருகின்ற தண்ணீர்கள் அவைகள் அங்கே வந்து என்ன செய்யும்? சேகரிக்கப்பட்டு ஜனங்களுக்கு பாசனத்திற்காக இல்லை என்றால் குடிநீருக்காக பயன்படுத்தப்படுகிறது. குளிர்காலங்களிலே உயர்ந்த இடங்களிலே டெம்பரேச்சர்ஸ் கம்மியாக இருக்கும் பொழுது அங்கே பனிகள் உறைந்து காணப்படும். வெயில் காலங்களிலே அவைகள் அங்கே உருகி நமக்கு அருவிகளாக கொட்டுகிறது. அப்படிதானே? நமக்கு அருவிகளாக கொட்டுகிறது. ஆகையால் அந்த தேசங்கள் தண்ணீர் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கும். அது அந்த தேசத்திற்கு பல விதங்களிலே அது நன்மை செய்கிறது. ஈவன் த எக்கானமி டிபெண்ட்ஸ் ஆன் த வாட்டர் ரிசோர்ஸ். அப்படி தானே? நம்முடைய தேசத்தில் இதுக்கு எடுத்துக்காட்டே சொல்ல வேண்டாம். எங்கே போனாலும் மலைகள் தான், எங்கே போனாலும் டேம்ஸ் தான். எங்கே போனாலும் டேம்ஸ் தான். இங்கே கன்னியாகுமரியில் தொடங்கி அங்கே ஊட்டி முடிய நமக்கு மலைகள் தான். சேதப்படுத்தாமல் இருந்தோன்னா சரி. அப்படி தானே? துருக்கிக்கு போயிருந்தேன், ஈஸ்டன்புலுக்கு போயிருந்தேன். அவங்க ஏர்போர்ட்டை வெளியில் கொண்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வெளியில் கொண்டு போயிட்டாங்க. 50 கிலோமீட்டர் பட்டணத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் மலைகள் தான். வர்ற வரைக்கும் மலைகள் தான். அவைகள் தண்ணீருக்கு மாத்திரம் பயன்படவில்லை, ஏராளமான மலை பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. ஸோ அது உணவுகளும் ஏராளமான காய்கறிகள். துர்க்கீஸில் போனீங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அடுக்கி வச்சுருப்பாங்க. எல்லாம் அந்த மலைகளில் விளைகின்ற காய்கறிகள். நம்முடைய தேசத்திற்கும் காய்கறிகள் எங்கேருந்து வருதுன்னா கோத்தகிரியிலேருந்து தான் வரணும். அப்படி தானே? பீன்ஸ் வேணும்னா எங்கேருந்து தான் வரணும்? கோத்தகிரியிலேருந்து தான். ஊட்டி கோத்தகிரியிலேருந்து தான் என்ன செய்யணும்? வரணும். உருளைக்கிழங்கு எங்கேருந்து வரணும்னா அங்கேருந்து தான் என்ன செய்யணும்? வரணும். ஆகையால் உணவுகளுக்கு அது ஆதாரமாக இருக்கின்றது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். நம்மை போஷித்து நடத்துகின்றார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை துக்கப்படுத்திடாதுங்க. கூடவே இருக்கிற ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாது? என்னோட முதல் செர்மன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது.
நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆகையால் நீங்கள் கவனமாய் இருக்கும்படி அன்பாய் கூட கேட்கிறேன். ரெண்டாவது, இந்த மலைகளிலே வாழ்கின்ற ஜனங்களுடைய இருதயம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அங்கே காணப்படுகின்ற அந்த ஆக்சிஜன் அளவு, அங்கே காணப்படுகின்ற அந்த தின்னர் ஏர், அந்த ஆரோக்கியமான காற்று, நமக்கு வர்றதெல்லாம் பெட்ரோலியம் காற்று தானே, அதை தானே நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ அது அந்த காற்றுகள் வர்றதுனால அங்கே இருக்கிறவங்களுடைய பிளட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அவங்க பிளேட்லெட்ஸ் கவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக என்ன செய்யாது, வராது. அதுபோல் கர்த்தர் நம்ம சுற்றி இருந்தான்னா நம்ம சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும், நம்ம ஹெல்த் என்ன செய்யும், கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம தான் ஆண்டவர் விரட்டிடுறோமே, வேற எங்கே நல்லா இருக்க, நல்ல கவனிங்க. அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆவியானவர் எண்ணுக்கடங்காத பெருமூச்சோடு கூட என்ன செய்கிறாரு, நமக்காக என்ன செய்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆகையால் கர்த்தர் உள்ளே இருந்தால் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்கள் இருதயம், அதை நான் பின்னாடி பேசுவேன், இப்போ வேண்டாம். ஓகே, அது கொஞ்சம் பெரிய சாப்டர். சவுல் ராஜாவாக கழுதைக்கு பின்னாடி கழுதையை தேடி தான் போனான். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது அவனுடைய இருதயம் மாறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய இருதயம் மாறிற்று. இன்னைக்கு இருதயத்தில் மாற்றம் வரல. நிறைய பேர் கர்த்தரை பின்பற்றுறாங்க, ஆனால் இருதயம் திருக்குள்ளதாக தான் என்ன செய்யுது, இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாயிலிருந்து வரல, அது எல்லாம் எங்கேருந்து வருது, இருதயத்திலிருந்து வருது. மனுஷனா முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார். இருதயத்தை, ஹார்ட் லுக்கிங் அட் யுவர் ஹார்ட், தேவன் பார்க்கிறது அதான். ஏன்னா அங்கே தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, ஊற்றப்பட்டு சிங்காசனம் வீற்றிருக்கிறார். ஆகையால் கர்த்தர் தங்குகிற வாசஸ்தலமாக அது இருக்க வேண்டும். அப்படி இருக்க போய் தான் நம்ம ஊரில் மலைகளில் பார்த்திங்கன்னா பல தெய்வங்களை பார்க்கலாம். எங்கே போகிறோம், மலைக்கு போகிறோம். யாரை தேடி போகிறோம், போகிறாங்கல்ல, ஒரு நடைமுறை இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே உள்ளது தான். அதெல்லாம் இங்கே உள்ளது. அன்றைக்கி சியோன் கொடிமுடியில், எருசலேம் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்ட மலை மேலே ஏறி போனோம். அதனால தான் ஆரோகண சங்கீதம், த சாங்ஸ் ஆஃப் அசன்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. அங்கே சொல்லும்போது தான் நான் கர்த்தருடைய வீட்டிற்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகையால் அந்த ஹெல்த் நல்லா இருக்கும். அதனால் ஆண்டவர் சுற்றி இருந்தாங்கன்னா என்ன இருக்கும், ஹெல்த்து நல்லா இருக்கும். தூங்க விட மாட்டார், ஓவர் ஈட்டிங் விட மாட்டார், வாயில் கடிவாளம் போடுவார், ரொம்ப ஸ்வீட்டு சாப்பிடாத அப்படிம்பார். சின்ன பிள்ளைங்களை சாப்பிடும்பார். சின்ன பிள்ளைங்களுமே என் பையனே சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். எதுவுமே அளவுக்கு மிஞ்சிட்டுனா அது சின்ன பிள்ளை தெரியல. நமக்கு நாம் ஆவியின் அணுக்கரகம் பெற்றவர்கள், இதில் கண்ட்ரோல் இல்லைன்னா போச்சு. என் கூட ஒரு சகோதரர் இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அவர் சொன்னார், என்னடா ஆவிக்குரியவங்க, அபிஷேகம் பெற்றவங்க தீர்க்கதரிசனம்னு சொல்கிறாங்க, கூட போனேன், ஹோட்டலே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னாரு. ஆஹா, நான் சொன்னேன், பில்லு யாருது, ஏன் தான் ஓசியில் பில்லு வந்துன்னா அப்படி தான் முழிக்கிறாரு. டே, ஏன்டா ஊழியக்காரங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு. என்ன ஆவி இருக்குன்னு எனக்கு தெரியல, என்ன ஆவி இருக்குன்னு தெரியல. ஆண்டர் என்ன சொன்னா ஆண்டது எனக்கு பெரிய இது என்னென்னா, 5000 புருஷர்களை போசிச்சாச்சு, ஸ்திரீகளை போசிச்சாரி, மீதம் 13 கூட இருக்குது. ஆண்டவர் சாப்பிட்டாரான்னு ஒருத்தனை கேட்க மாட்டேங்கான். அப்படி தானே, ஆண்டவர் சேர்த்து வைன்னுட்டார். இருக்கவன் 12 பேர் தான், இன்னும் 1 யாருக்கு, நல்ல கவனிங்க. கர்த்தர் நல்லவர். மேய்ப்பன் மந்தைகளுக்கு முன்பாக செல்லுகிறார். மந்தை போஷிக்கப்பட்டிருந்தால் அது என்னது, போதுமானது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் மேய்ப்பன் எப்படி இருக்கார் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பல மேய்ப்பர்கள் விசுவாசி சாப்பிட்டானோ இல்லையோ, அவனுக்கு கிடைச்சிதோ இல்லையோ, ஸ்பெஷலாக அடித்து பெரிய பெரிய ஃபீஸெல்லாம் மாத்திரதை நான் பார்த்துருக்கேன், ரத்தம் கொதிக்கிறதையும் பார்க்குறேன். பிரதர், நீங்கள் டேஞ்சர் பிரதர். நல்லா கவனிங்க. ஐ எம் டெல்லிங் த ட்ரூத், நான் உண்மையை தான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம தெய்வ பிள்ளைகளாக இருக்கணும். தெய்வ பிள்ளைகளை என்ன செய்யணும், முன்னாடியே சொல்லியிருக்கேன், கல்யாண வீட்டுக்கு போயிட்டு பந்தி குறைஞ்சிட்டுனா ஒன்றும் கவலை வேண்டாம். இயேசு கிறிஸ்து கானா ஊருக்கு போனார், அவருக்கு திராட்சரசம் வர முன்னாடி முடிஞ்சு போச்சு. அங்கே தான் அற்புதம் நடந்துச்சு. அங்கே தான் என்ன செஞ்சிச்சு, எங்கேயாட்டு போயிட்டு ஏதாட்டு கிடைக்கல, கவலையப்படாதங்க. ஆண்டவர் இப்போ அற்புதமாக நம்ம காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம ஊரில் யாருக்காவது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுனா மலைக்கு ஓடி போயிடுவான்.
எங்கே போயிருக்காங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்கம்பாங்க. அப்படி தானே? இந்த முதலமைச்சர்கள்லாம் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச 5 நாளில் எங்கேயாட்டு மலைக்கு போயிடுவான். கொடைக்கானல், பிரபல நடிகர் ஒருத்தர் இருக்கார், இமயமலைக்கு ஓடி ஓடி போயிடுவார். ஏன்னா தியானம் எடுக்க வராரு. ஏன்னா அங்கே போனால் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குமா, நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுனால அவங்களுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குமா. மென்டல் ஹெல்த் என்ன செய்யுமா, நல்லா இருக்குமா. அதனால தான் இந்த இந்த வக்கேஷன் போகிறவங்கெல்லாம் சொல்லுவேன், பிள்ளைகளை ஏதாட்டு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க, கொஞ்சம் இயற்கைகளை பார்க்கட்டு, கொஞ்சம் நதிகளை பார்க்கட்டு. இங்கே பாலைவனத்தையே பார்த்து பார்த்து அது மண்டெல்லாம் கொதிச்சு போயிருக்கு. அங்கே போயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்படின்னா நம்ம ஆட்கள் போகிறதே பிஸ்னஸ் ஃபிட்டிங்கில் தானே போகிறாங்க. என்ன பிரதர் அங்கே போனேன் இங்கே போனேன், அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட், அந்த பேங்க் இந்த பேங்க், நேரம் முடிஞ்சிட்டு திரும்பி வந்துட்டோம். ஆஹா, இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. யூ கேன் டூ இட் எவ்ரி திங் ஆன்லைன் பிஃபோர் யூ கோ செட். நம்ம போகிறதே ரெஸ்ட் எடுக்க போகிறோம், அப்படி தானே? இங்கே ஒரே ஓட்டம், ஓட்டமோ ஓட்டம். அதுக்கு தான் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு, இவங்களுக்கு வருஷத்தில் 30 நாள் லீவு கொடுத்துருங்க, எந்த கேட்டகரியாக இருந்தாலும். ஏன்னா மனுஷனுக்கு என்ன வேணும், கொஞ்சம் இலைப்பார்த்தல் வேணும், அதான் எடுக்க போகிறோம். ஆனால் அங்கே போன பிறகு தான் இல்லாத பஞ்சாயத்துலாம், அப்படி தானே? ஊழிய பாதையில் பார்க்குறத சொல்கிறேன், நீங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நல்ல பிள்ளை இல்லை இல்லைக்கா. நீங்கள் ஊழியப்பா வரும்போதே பயங்கரமாக வருது பிரதர், ஃபயராக வருது அக்னியா. போகும்போது ஃபயராக போனீங்களா, அங்கே பிசாசு ஊற்றி விட்டுட்டான். கோ அண்ட் ரிலாக்ஸ், go to some mountains, spend some money, take your children, let them enjoy, let their mental health. அதுக்கு தான் சொல்ல வரேன். கொஞ்சம் கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வாங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். ரொம்ப இங்கே 4 சுவரை பார்த்து 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 எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப டென்ஷனாகவே எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க. எப்போ கதவை திறப்பான் பிச்சுக்கிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க, அதுதானே? என் மகன்லாம் எப்போ கதவை திறப்பான், போகிற வேகத்தில் லிஃப்டே உடச்சி தள்ளிடுவான் போல இருக்குது. அதனால் கொஞ்சம் கிடைக்கின்ற நாட்களில் பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக சமாதானமாக உங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, அப்படி தானே? அதை அவுத்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு தான் டென்ஷன் குறைஞ்சிருமா. அதை கெட்டி 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 தானே ஷான் படுத்துகிற பாட பார்க்குறோம்ல. ஓகே ஓகே. அதனால் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் இலை பாரிட்டு வர்றதுக்கு. ஸோ தட் ஹெல்ப்ஸ் த மவுண்டைன்ஸ் என்விரான்மெண்ட். வாட் த பைபிள் சேஸ், அப்படி கத்தர் சூழ்ந்திருப்பான்னா நீ ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பேன். யூ வில் பி வெரி ரிலாக்ஸ், வெரி குட் மென்டல் ஹெல்த். ஏன்னா அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்படித்தானே பேதுரு எழுதினார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் என்ன செஞ்சிருங்க, இறக்கி வச்சிருங்க, இறக்கி வச்சிருங்க. இப்படி இருக்கணும். கத்தர் இருக்காருன்னா என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன துன்பங்கள்
வல்ல மேய்ப்பர் காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. இப்படி ஒட்டையில் பாடி பழகிட்டோன்னா எந்த டென்ஷனும் செய்யாது வராது. கர்த்தர் தாங்கி நம்மளை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வோம். போன மாதம் முழுவதும் பேசியிருக்கேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்களாக இருங்கள். கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை வாழ பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்தது பயோடைவர்சிட்டி அண்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. சில உணவுப் பொருட்கள் மலையில் தான் கிடைக்கும். மலையை விட்டு கீழே வந்துட்டால் கெட்டுரும். அது அங்கே தான், அதான் டைவர்சிட்டிமாங்க, யூனிக். கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா லிச்சி ஃப்ரூட்டுன்னு ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். அது அங்கே தான் கிடைக்கும். அது மலையை விட்டு இறங்கி கீழே திண்டுக்கல் வந்துட்டால் கிடைக்காது. கனாட். ஏன்னா அதனோட கிளைமேட் அது என்னால் செய்ய முடியாது, தாங்க முடியாது. உடனே அது ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். யூ கோ டு ஊட்டி, ஊட்டி ப்ளம் ஒன்லி இன் ஊட்டி. ஆனால் சுற்றி கோயம்புத்தூரில் கொஞ்சம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா அது என்ன செய்யாது, தாங்காது. அதற்குரிய சூழ்நிலைக்கு தான் அது என்ன செய்யும், அது தாங்கும். அதே மாதிரி கர்த்தர் ஒன்று சூழ்ந்து இருக்கும்போது உனக்கென்று தனித்தன்மையை வைத்திருக்கிறார். யூ ஆர் யூனிக். யூ ஆர் யூனிக். சம் ப்ராடக்ட் இன் யூ இஸ் யூனிக். நோபடி ஹேஸ் தட். அது வேறு யாருக்குமே என்ன செய்யாது, கிடையாது. தட்ஸ் அ கிஃப்ட். அதுதான் வரங்கள். அது உனக்கு தான் தந்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க. அது வேறு யாருக்கிட்டையும் என்ன செய்யாது, கிடையாது. அதை நான் இச்சித்தேன்னா அவ்வளோதான், அது கெட்டு போகும். அது என்ன செய்கிறோம், கெட்டு போவோம். யூ ஆர் யூனிக். நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. நல்ல நல்ல வரங்களை கர்த்தர் தந்திருக்காரு. அதை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. பிரபு பிரகாஷ்க்கு ஒரு வரம் இருக்குன்னா அதை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறான், அவ்வளோதான். பிரபு பிரகாஷோட வரத்தை இச்சிக்கக்கூடாது. யூ ஸ்டாண்ட் ஆன். பவுல் சொல்கிறார்ல தீமோத்தேயுக்கு, உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று, உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. நல்லா கவனிங்க. வாலிப நாட்களில் இந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு அப்படி தான் ஆசை வரும். கோட்டு ஷூட்டு, ஆடி காரு, கூப்பர் கார்லெல்லாம் வராங்களே அப்படின்ட்டு நமக்கு அப்படி இருக்கும். சிலர் அப்படி இச்சு தான் விளங்காமல் போனான். வரம் இருக்குதோ இல்லையோ நாங்கள் பெரிய ஊழியக்காரன்னு காமிக்கணும். உனக்குள்ளே இருக்கிற வரத்தை மட்டும் சரியாக பயன்படுத்தினீன்னா, நீ கர்த்தருக்குள்ள மனரம்யமே இருந்தீன்னா அது உன்னை உயர்வுக்கு கொண்டு சென்று விடும். அது வேணும்னா ஓட்ட தான் வரணும். லிச்சி வேணும்னா கொடைக்கானலுக்கு தான் போகணும். ருச்சி வேணும்னா கொடைக்கானலுக்கு தான் வரணும். அது ஒன்று இடத்துல இருக்குது வேணும்னா ஓட்ட தான் வரணும். ஓட்ட தான் என்ன செய்யணும், வரணும். அதை கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுத்துங்கள். மேலே போயிருந்தேன் ஊட்டி கொடைக்கானலுக்கு. அங்கே சொன்னாங்க, இது கீழே போனால் கிடைக்காது பிரதர், இது கீழே போனால் கிடைக்காது, ஏன்னா தாங்காது. இது வேணும்னா இங்கே வந்து தான் ஆகணும், இது வேணும்னா இங்கே வந்து தான் ஆகணும். எத்தனையோ சூப்பர் மார்க்கெட்டு இங்கே இருக்குது, நொங்கு முடிய வந்துடுது. லிச்சி வருதா? லிச்சி வேணால் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வரும், ப்ரிசர்வ் பண்ணி வரும். நோ, அது வராது. அது போல தான் கர்த்தர் உன்னை அழைத்தது தனித்தன்மையை வாய்ந்தது. உனக்குரியதை வேறு யார்கிட்டையும் அது என்ன செய்யாது, அதை கண்டுபிடிக்கணும். அதை என்ன செஞ்சிடணும், அதை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, தெய்வ பிள்ளைகளை மாறிடுவீங்க. கர்த்தர் உங்கள் சூழ்ந்து இருக்காரு. ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, வாட் காட் இஸ் கிவன் டு யூ. கர்த்தர் நல்லவர். அதை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் ஸ்டே ஆன் தேட். எனக்கு மியூசிக் போடணும்னு ரொம்ப ஆசை தான், பட் தட்ஸ் நாட் மைன், தட்ஸ் நாட் மைன். ரொம்ப ஆசைப்பட்டு என் மனைவியோட முதல் சேலரியில் ஒரு கீபோர்டு வாங்கணும். இப்பவும் இருக்குது. சர்ச்சில் யாரும் வரலன்னா அதான் வாசிப்பாங்க. நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா சொல்லுவாங்க, உங்கள் கீபோர்டு எடுத்துகிட்டு வாங்க, அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்பாங்க. அதனால் வச்சுருக்கேன். அதை வாங்கி கொண்டு நம்மளும் சி மேஜர், சி மைனர்லாம் போட்டு நல்லா தான் வந்துச்சு. ஆனால் சொல்லி தந்தவருடைய கால் உடஞ்சி போச்சு. அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருந்த கேபிள் அவர் கால் மாட்டிச்சு. சார்லஸனே கால் உடஞ்சி போச்சு. I take him to hospital. He has to go through surgery to fix his bones. இன்றைக்கி நான் வந்தேன்னா நிறைய பேர் கால் உடஞ்சிரும். அன்றைக்கி சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, இனிமேல் அந்த பக்கம் போக மாட்டேன், இனிமேல் அதே பக்கம் போக மாட்டேன். அன்றைக்கி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, டேய் மியூசிஷியன் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களே.
இன்னைக்கு நாங்கள் ஷெட்யூல் போட்டு வாசிக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உனக்கு வேதம் பிரசங்கம் பண்ணுறதுன்னா அங்கே நில்லு. நீ எதுக்கு அங்கே வர? அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் இருக்காங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். உன் வேலை வேதத்தை தியானித்து ஜனங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வரணும், அதான் உன் வேலை. அன்னைக்கு விட்டேன். சார்லசனை காலும் சரியாயிட்டு. நல்ல கவனிங்க, விட வேண்டியதை விட்டுட்டா நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் என்ன செஞ்சிடும், சரியாயிரும். அப்போ இப்போ நான் 4 காரியம் சொல்லியிருக்கேன். 1, இட் இஸ் அ வாட்டர் சோர்ஸ், அது தண்ணீர்களின் ஆதாரம். 2, நல்ல இருதயம், ஆரோக்கியமான இருதயம், நல்ல மென்டல் ஹெல்த், மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும் கர்த்தர் சூழ்ந்திருந்தா. அடுத்தது, உனக்குள்ள தனித்தன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். இந்த 4ஐயும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். எப்போ முடிக்கிறோன்னு பார்ப்போம். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு ஒன்று சொல்லித்தரேன். இன்னைக்கு காட் இஸ் வாட்டரிங் யூ, தேவன் உனக்கு நீர் பாய்ச்சுகிறார். அதை மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. வேதத்தினுடைய முதல் புத்தகத்தில் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வைத்தார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி, இப்போ வாசிங்க 2வது அதிகாரம் 10வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 2. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி, ஒரு நதி தான், ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. Then it became 4 branches. ஒண்ணுதான். That's a picture of Jesus Christ. தாகமாயிருந்த என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும், புறப்பட்டு ஓடப்பட்டு. only one from Jesus, no one else. ஒரே நதி தான். 4 நதின்னு சொல்லுவாங்க, 4 branches. அப்படி தானே? ஒரு நதி, அப்படி தானே? அது 4ஆக பிரிஞ்சிட்டு. அது எப்படி பிரிஞ்சிடுச்சு? 4ஆக பிரிஞ்சிட்டு. ஏதேனின் பிக்சர் என்னன்னா, நமக்கு ஏதேன் தோட்டம்னு ஒரு சின்ன தோட்டம் வாங்க, எனக்கு தெரிஞ்சபடி அது தேசங்கள். ஏதேன் தேசங்களாக பரவி கிடந்தது. ஆண்டவர் கொடுத்த தோட்டம் அவ்வளோ பெரிய தோட்டம். ஏன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அது எங்க போச்சு? ஒரு ஆவிலா தேசம். இட்ஸ் a country. அடுத்தது, அவ்விடத்திலே பொன் விளையும். ஆமா, என்ன இருக்கும்? கத்தர் சுத்தி இருந்தாருன்னா கொஞ்சம் பொண்ணு இருக்கும். பொண்ணே இல்லைன்னு சொல்லணும்னா கத்தர் இல்லைன்னு சொல்லுவேன் நான். அது என்னோட வியாக்கியானம். மற்றவங்க என்னையோட கத்தர் இருந்தாருன்னா கொஞ்சம் பொண்ணு இருக்கும். விளையிற பொண்ணே கொடுத்துருந்தாரு. தேசத்தின் பொன் நல்லது, அப்படி தானே? நல்ல தங்கம் வாங்க, இந்த ஊரில் நல்ல தங்கம் இருக்குது, அப்படி தானே? தங்கம் வாங்கினோன்னா இங்கே வாங்கிட்டு போங்க, ஊரில் போய் வாங்காத, அங்கே ஜிஎஸ்டி அதிகம், இங்கே கம்மி. ஆனால் கஸ்டம்ஸ் படி குறைச்சி கொண்டுட்டு போனோம். 50 பவுன் கொண்டுட்டு போனால் பிடிச்சி அவ்வளோத்தையும் வரி போட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவாங்க. ஓகே, கத்தர் நல்லவர். ஆமாம், தங்கம் நல்லா கிடைக்கிறது. மனாந்தரனாலும் நல்ல தங்கம் உண்டு நமக்கு, குவாலிட்டி தங்கம். ஆமாம், நான் பேங்க் எடுத்து போனேன், கண்டுபிடிச்சிட்டேன் இது ஃபாரினில் வாங்கினீங்களா அப்படின்னா. ஏன்னா குவாலிட்டியிலே தெரியுது, மினுமினுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது பிரதர் அப்படின்னாங்க. ஆஹா, நிறைய பேருக்கு பல்லு தெரியுது, கத்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வரட்டுமே, அப்படி நதி பாயட்டுமே, ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா கவனிங்க. ஏன்னா ஆதாம் நல்லா இருக்கணும், ஏவாள் நல்லா இருக்கணும். ஆதாம் அழகாக இருக்கணும், ஏவாள் சுந்தரியாக இருக்கணும்னு தேவன் விரும்பினார். God is loving your health, God is loving your beauty, nothing wrong in that, but be with her godliness. ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவரை தள்ளிட்டாங்க. அதான் பிரச்சனை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவரை. அது ஆவிலா தேசம். அடுத்தது, அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதா கல்லும் உண்டு. ஓகே, let's, there's a material blessing, let's go. Next. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். என்ன தேசம்? இட்ஸ் ஆப்பிரிக்கா. எத்தியோப்பியாங்க. இன்னைக்கு எத்தியோப்பியாவில் கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான பாடுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இரத்த சாட்சிகளாக நிறைய பேர் மறிக்கிறாங்க, நிறைய பேர் சிறைப்படுத்துகிறாங்க. இட்ஸ் அ கண்ட்ரி. ஸோ ஏதன் இஸ் நாட் ஜஸ்ட் த கார்டன், தீஸ் ஆர் நேஷன்ஸ். தேசங்களை கொடுத்தார் ஆண்டவர். அதில் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பெரிய வேலை. இவ்வளவு சுற்றி வரணும்ல, தேசங்களை சுற்றி வரணும்ல, அதனால் பெரிய வேலை. அதனால தான் தேவன் அவர்களோடு கூட உலாவி வந்தா. தேவ சாயலில் இருந்தாங்க. They can go through.
they can go through. அடுத்தது மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். That is the Middle East, Syria, Assyria, all the nations. இன்னைக்கு அது இல்லை, ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பு மறுபடியும் அசிரியா வரும். அசிரியா நிச்சயம் வரும். பட் இட்ஸ் அரவுண்ட் மிடில் ஈஸ்ட். ஸோ இட்ஸ் தீஸ் ஆர் நேஷன்ஸ், தேசங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள்னாரு. அப்படி தானே? தேசங்கள் கர்த்தருக்கு தேவை. That's a picture. All the nation feed by God. தேவனால் போஷிக்கப்படுகிறது. Venezuela is tasting Jesus Christ through the Good Samaritan. Billy Graham Ministries. They were so active. Go and search it in Facebook. I put some of the reels in my church group. ஜெட் ஃப்ளைட் வச்சுருக்காங்க, இறக்கியிருக்காங்க. பில்லி கிரஹாம் எவ்வளவு வல்லமையான ஊழியம் செய்திருக்காங்கிறத பாருங்க. வெனிசுலாவில் சுவிசேஷம் வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இடிபாடுகளில் இருக்கின்ற மக்கள் அங்கே ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேர் மீட்டிங் த சில்ட்ரன்ஸை பார்க்குறாங்க. தேர் ஃபீடிங் த சில்ட்ரன். அமெரிக்கா இஸ் லெண்டிங் த மணி. அமெரிக்கன் கிறிஸ்டியன்ஸ் ஆர் லெண்டிங் த மணி. அதனால தான் ட்ரம்ப் சொல்கிறாரு, வி நீட் ஜீசஸ் அகெயின், வி நீட் ப்ரேயர் அகெயின். நல்ல கவனிங்க. So God wants go to all the world. 4 branches of river going to the nations. தேசங்களுக்கு செல்லுகிறது. சபை தேசங்களிலே பாய்ந்தோட வேண்டும். Where there is a need, church has to enter. சபை செல்ல வேண்டும். ஜனங்களுக்காக சேவை செய்ய வேண்டும். ஜனங்களுக்காக கிறிஸ்து பரிதவித்தார். அவர் தேசம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களையும் பிணியாளிகளையும் சுஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லகவனிங்க. மெனி கண்ட்ரிஸ் கேன் சென்ட் ஆர்ம்ஸ். நிறைய நிவாரணப் பொருட்களை எல்லா தேசங்களும் அனுப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் யாராலையும் ஃபீல்டில் நிற்க முடியல. ஏன்னா அந்த சுவாபம் அவங்களுக்கு இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் சுவாபம் தான் ஃபீல்டுக்குள்ளே போவோம். கிறிஸ்துவின் சுவாபம் மட்டும்தான் ஜனங்களை நேசிக்கும். கிறிஸ்துவின் சுவாபம் மட்டும்தான் சேவை செய்யும். போட்டிக்கு வந்தவன்லாம் நிற்க மாட்டான். ஏன்னா ஃபீல்டுக்கு வர முடியாது. ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் சிலுவை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அது இவர்கள் வெறுத்தவர்களா? காசு அள்ளி கொடுத்தா போதுமா? யார் நிற்பா ஃபீல்டில்? நான் ஒரு பிக்சர் பார்த்தேன். 80 வயசு டாக்டர் ஃபீல்டில் நிற்கிறார். 80 years a Christian doctor is in the field treating the people, treating the injured people. காயப்பட்டவர்களை அந்த 80 வயசு டாக்டரை அந்த நல்ல சமாரியன் அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு இஸ் ட்ரீட்டிங் தாம். 80 வயசில் அமெரிக்காவிலேருந்து வெனிசுலாவுக்கு போய் அவர் சேவை செய்ய போயிருக்காருன்னா இஸ் ஹேவிங் த ட்ரூ ஜீசஸ். நம்ம ஆட்கள் மேடையை விட்டு இறங்க முடியாம உண்மையான இயேசுவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களில் தேசங்கள் இயேசுவை அறியும். Pray for that. It's not the ministry what you are looking for. It was the ministry what God has ordained. தேவன் நியமித்த ஊழியங்கள். Reach out the people, reach out the souls. செலவு பண்ணுறதெல்லாம் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படணும். ஒரே நாளில் ஆராதனைன்னு சொல்லி கோடியை அழிச்சிடுறான். சீடியை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி 1.5 கோடியை ஒரே நைட்டில் காலி லைட்டை போட்டு. Go to these people. Reach out to these people. அதனால தான் நிற்கிறாங்கங்க. அதனால தான் தேவன் ஜெட் ஃப்ளைட் முடிய கொடுத்து வச்சுருக்காரு. நம்ம ஆட்களும் ஜெட் ஃப்ளைட்டு கேட்குறான். எதுக்கு நான் அவன் பறக்கிறதுக்கு? இந்த ஜெட் ஃப்ளைட்ஸ் நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கிட்டு அது எங்கே போயிருக்கு? வெனிசுலாக்கு என்ன செய்யிருக்கு? போயிருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இட்ஸ் இன் மை சர்ச் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். see it and follow that. அவங்க சேனலை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எவ்ரி டே they are updating what is happening. I never seen any column there donate. UNICEF அவங்களும் அங்கே போயிட்டு பிள்ளைங்களை பராமரிக்கிறாங்க. பட் யூனிசெஃப் காலத்தில் டொனேட் இருக்குது. என்ன இருக்குது? டொனேட் இருக்குது. பட் குட் சமாரிட்டன் no. So they have the policy of finance very strong. எல்லார்கிட்ட இருந்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளை தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன்னா இது கர்த்தருடைய ராஜ்யம்.
இதை எல்லாராலும் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். கவனம் கவனம், கர்த்தர் நல்லவர். இவைகள் தேசங்கள், இவைகள் தேசங்கள். அடுத்தது ஐபிராத்துக்கு வரணும். அடுத்தது ஐபிராத்து. கடைசி நாட்களில் ஐபிராத்து நதி அண்டையில் தான் எல்லாத்தையும் என்ன செய்வார், கூட்டி சேர்ப்பார். கூட்டி என்ன செய்வார், சேர்ப்பார். வாட் இஸ் த பிக்சர்? அகெயின் காட் வில் கம். இயேசு மறுபடியும் வருவார். அவரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. அவரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அவரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடு. தேவன் வருகிறார், தேவன் வருகிறார் வேகம் இறங்கி. தேவ பகரம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகிறார் வேகம் இறங்கி. தேவ பகரம் பாதம் நிறுத்தி. பூமிதனை பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமிதனை பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார். பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தேசங்களுக்கு நீர் பாய்ச்சும்படியாக கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 21 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவையை கண்டு அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். God opened her eyes. எல்லாருக்கும் தெரியும் ஆகாரின் கதை. இஸ்மவேல் பிறந்த பிறகு அங்கே ஆபிரகாமின் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகிறது. அப்பொழுது அவள் வீட்டை விட்டு அனுப்பிவிடப்படுகிறாள். வண்ணாந்திரத்திலே அலைந்து திரிந்த பொழுது தண்ணீர் முடிந்து விடுகிறது. பிள்ளை டீஹைட்ரேட்டட், தண்ணீர் சத்து இழந்தவனாய் சாக கிடக்கிறான். கைவிடப்பட்டவள், கணவனால் கைவிடப்பட்டவள். அதான பிக்சர். ஆபிரகாமே இருந்தாலும் கைவிடப்பட்டவள் தானே, கைவிடப்பட்டவள். அலோன், யாருமே இல்லை ஆண்டவரே. லாங்கிங், ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறா. பிள்ளை செத்துறோங்கிற முடிவுக்கு வரா. பிள்ளை அழுது, பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்க்க முடியும்? She come to the decision that child will die. அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறா. பிள்ளை அழுறதை என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கொஞ்சம் தூரம் பிள்ளையை விட்டுட்டு போயிடுறா. Once upon a time I heard from the sister, நானும் என் பிள்ளையும் எங்கேயாட்டு போயிடலான் இருக்கோம். Such a trouble in the family, such a pressure in the family. நல்ல கவனிங்க. பிசாசு கடைசி நாட்களில் போராடுறது இந்த ஸ்ட்ரக்சர் அழிக்கிறதுக்கு தான். இந்த குடும்பங்கிற போர்வையை தூக்கிடணும். ஜாலியாக இருக்கு, குடும்பம் வேண்டாம். குடும்பம்னு இருந்தால் பிரச்சனை இருக்குது. எங்கேயாட்டு போயிடலாம் போல இருக்குது, அவ்வளோ ப்ரெஷர். நான் கேட்டேன், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையா? இருக்குது.
ஸ்கூல் படிக்க வைக்கிறது இருக்குது. தென் வாட்ஸ் அப் மென்டல் ப்ரெஷர். ஹஸ்பண்ட் இருந்து நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இல்லை, தேட்ஸ் அ ப்ராப்ளம். வேறு ஒரு பிரச்சனை கிடையாது. ஃபீலிங் லோன்லினஸ். ஆகாரின் நிலைமையாக தான். whenever there is a woman prayer, I used to preach this. Here is the woman, helpless, wandering in the wilderness, facing the situation of death. ஒரு சாவை எதிர்கொண்டு இருக்கிறாள். ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். God heard the cry of the child. Many times God heard the cry of the children. Children, many times your parents fail to pray, but you pray. That's what I teach you every day. You pray. God will hear your prayer and heal your family. God will hear your prayer and meet your parents' need. Many times your parents disappointing you. It's okay. You pray. God heard the voice of the child. God heard the cry of the child. பிள்ளையின் சத்தத்திற்காக ஆகாருக்கு இறங்கினார். Because God loves the children. When they cry, God comes immediately. Immediately. தேவன் பிள்ளைகளை நேசிக்கிறார். That's why teach them to pray. Give them godly environment. Give them church environment. நல்ல கவனிங்க. மீன் கடைக்கு போயிட்டு வாரீங்கன்னு வச்சுங்க, மீன் சந்தைக்கு போயிட்டு வாரீங்க, நல்ல கவனிங்க. பாஸ்டர் ரேணுகுமார் சொல்லி கொடுத்தாரு, அவங்க சர்ச்சில் சொல்கிறேன். மீன் சந்தைக்கு போயிட்டு வாரீங்க, மீனே வாங்கலை, உங்கள் மேலே என்ன அடிக்கும்? என்ன அடிக்கும்? மீன் வாசம் அடிக்குமா அடிக்காதா? ஓகே. பெர்ஃப்யூம் கடைக்கு போயிட்டு வாரீங்க, பெர்ஃப்யூம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் திரும்ப வந்துட்டீங்க, உங்கள் மேலே என்ன அடிக்கும்? என்ன அடிக்கும்? அவன் ஷாம்புலாட்டு அடிச்சிருப்பான்லாம் அடிச்சு பாருன்ட்டு. அடிக்குமா அடிக்கலையா? எங்கள் ஆட்கள்லாம் பயங்கர பிரில்லியன். காமி சரியில்லை, அடுத்ததை காமி சரியில்லை, ஒன்றும் சரியில்லைன்னு வெளியில் வந்துடும். என்ன அடிச்சுது? நீ வந்து ஜோம் பண்ணியே பாட்டு பாடினியே, இங்கே உள்ளே வந்துட்டாலே கிறிஸ்துவின் நறுமணம் வீச ஆரம்பிச்சிடும், தெரியுமா? அதை தான் படித்து சொல்கிறேன் நிறைய பேர்கிட்ட. பிள்ளைய சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்கும்போது பிள்ளைய அனுப்பாத, சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்கும்போது பிள்ளைய சர்ச்சுக்கு அனுப்பு, கிறிஸ்துவின் நற்கந்தம் வீசட்டும். எத்தனை பேருக்கு தெரியல தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியல? So many. My wife is begging them. For what? We want to spray Christ. கிறிஸ்துவின் நற்கந்தத்தை. Let them grow in the church environment. வனாந்தரத்தின் நாட்கள் வருகிறது, அங்கலாய்ப்பின் நாட்கள் வருகிறது, நிற்குமோ? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். Then God opened the eyes of the Hagar. பிரச்சனை என்ன? கண்ணு மூடி கிடக்கு, அவ்வளோதான். கண்ணை திறந்தா துறவு பக்கத்தில் இருக்கு. கண்ணை திறந்தா உன் பக்கத்தில் தான் வச்சிருக்காரு ஆசீர்வாதத்தை. உன் தேவையை உன்னை சுற்றி தான் வச்சிருக்காரு, உனக்கு தான் பார்க்க தெரியல. God opened her eyes. தேவன் கண்களை திறந்தார். நடந்தது என்ன? She found the water. துறவை கண்டாள். நீ அங்கலாய்த்து நிற்கும் பொழுது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதும் உனக்கு நீர் பாய்ச்சுகின்ற தேவன் ஒருவர் உண்டு. நீ நம்பி கேட்ட நேரத்திலும் வனாந்தரத்திலும் நடக்குமோ? வனாந்தரத்திலும் நீர் பாய்ச்சுகின்ற தேவன் நம்முடைய தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாலே எல்லாமாகும். அல்லேலூயா. எல்லாலே எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாக ஆகும் எல்லாம். வறண்ட நிலங்களில் உம்மாலே தான் எல்லாமாக
தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வெளியை அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா கரங்களை தட்டி உம்மாலாகாத காரியம் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாக எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாக துருத்தியை நிரப்பினாள் fill your bottle உன் துருத்தியை நிரப்பு when God is giving you fill நிரப்பு நல்ல கவனிங்க when God is giving you chance fulfill it go grasp it பெற்றுக்கொள் நல்ல கவனிங்க anniversary service 4 hours 30 minutes who will run show me I did not reject even a single child என் பிரசங்க நேரத்தை கூட குறைச்சிட்டேன் பட் ஏன்னா தேவன் தரும்போது உன் துருத்தியை நிரப்பிக்க அப்பந்தான் ஜீவன்களை காப்பாற்ற முடியும் அந்த தண்ணியை அவள் கொடுக்க போய் தான் பிள்ளை பிழைச்சிச்சு அன்னைக்கு அந்த தண்ணியை கொடுக்க போய் தான் பிள்ளை பிழைச்சிச்சு இன்றைக்கு இத்தனை தேசங்கள் இந்த மத்திய கிழக்கு இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் ஆண்டவர் சொன்னார் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அவனுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் ஆனால் உடன்படிக்கை அவன் கூட கிடையாது அவங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த தேசத்தில் தான் நம்ம வந்து இருக்கிறோம் நல்ல கவனிங்க பிழைத்திருக்கும்படியாக தேவன் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அன்னைக்கு கொடுத்த தண்ணி தான் இது வரைக்கும் புனித தண்ணின்னு தூக்கிட்டு அலையிறான் அப்படிதானே ஆமாம் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் பயங்கர சண்டை ஏய் உன் வீட்டுக்கு தருத்தர வந்துடும்டா தண்ணியை விட்டுருக்கான் பாட்டலாக தூக்கிட்டு வந்திருக்கான் அவன் சொல்கிறான் கஸ்டம்ஸ் படி இது என்ன செய்ய முடியாதுன்னா அனுப்ப முடியாது நான் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன் நீ உடலன்னா பாவம் அவன் வீட்டுக்கு வந்துடுங்க பாவம் செக்யூரிட்டி சொல்கிறான் அப்போ என் வேலை போயிடும்டா நான் ஒன்றை விட்டேன்னா தூக்கி தூர போடுங்க பாவண்டா நல்லா கவனிங்க தட்ஸ் காட்ஸ் பிளஸ்ஸிங் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அதனோடு கூட வேதனையை கூட்டார் நிறைய வேதனை ஆசீர்வாதங்களை பார்க்குறேன் ஐ வாஸ் திங்கிங் டிட் யூ லீட் லார்ட் நீர் நடத்தி நீர் ஆண்டவரை அப்படின்ட்டு இல்லை கவனிங்க நீ அங்கலாய்க்கும் பொழுது உனக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கின்ற நல்ல தேவன் நமக்கு உண்டு நம்மை சுற்றிலும் இருக்கிறார் அவர் நம்மை சுற்றிலும் என்ன செய்கிறாரு அவர் இருக்கிறார் அவர் மாறாத தேவன் இஸ்ரேலிய ஜனங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள் தண்ணீர் இல்லை மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள் இட்ஸ் அ பிக்சர் ஆஃப் சர்ச் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிக்சர் ஆஃப் தி நேஷன்ஸ் தேசங்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற தேவன் தனி மனிதனுக்கு நீர் பாய்ச்சுகின்ற தேவன் நோ இட்ஸ் ஃபார் த சர்ச் பவுல் சொல்லுகிறார் பவுல் நட்டான் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் the church also get irrigated சபைக்கும் தண்ணீர் தேவை அப்போ தான் தாகம் தீர்க்கும்படியாக ஜனங்கள் என்ன செய்யும் வரும் என்ன நடந்துச்சு வாசிக்கலாம் என்னாகமும் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக 8வது வசனத்தை வாசிப்போம் நீ கோலை எடுத்துக்கொண்டு What is the picture? It is a church. சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். யார்கிட்ட பேசணும்? கண்மலை தான் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஒரு நதினாலும் இயேசு கிறிஸ்து தான், கண்மலைனாலும் இயேசு கிறிஸ்து தான். Okay, everywhere it's a picture of Jesus Christ.
அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையின் தலைவர்கள் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். சபையின் தலைவர்கள் யார்கிட்ட பேசணும்? கண்மலையில் என்ன செய்யணும்? பேசணும். யார்கிட்ட பேசணும்? இயேசு கிறிஸ்துட்ட என்ன செய்யணும்? அதை பேசிட்டு முன்னாடி வா, தென் யூ வில் டச் த பீப்புள். அதை அடிக்கிட்டு வராத. மோசைக்கு பிரச்சனையாக தான், கோபத்தில் அடிச்சு விட்டான் ஆண்டவரை. சாந்த குணம் உள்ளவன் தான், அப்படித்தானே? ஆமாம், சாந்த குணம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாரையும் தள்ளிட்டு இயேசு கிறிஸ்துவ அனுப்பிட்டார். ஒருத்தனும் வேலைக்கு ஆகலை, ஒருத்தனை என்ன செய்யலை. மோசே இயேசு கிறிஸ்து சொன்னார், மோசே சாந்த குணம் உள்ளவன் உண்மை உள்ளவன் தானே அப்படின்னா அவன் என்னையே அடிச்சு விட்டான். அதனால் குமாரனே நீ போ. அதனால தான் சிலுவையில் போட்டு அடி அடின்னு அடித்தாலும் உன் சித்தம் செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். எதுக்கு நான் இயேசு கிறிஸ்து உயர்த்தி பிடிக்கிறேன்? பலமான புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு உண்டாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலேருந்து நான் எவ்வளோ தான் பிரசங்கம் பண்ணாலும் எல்லாம் பலவீனம் உள்ளது தான். கண்மலைகிட்ட பேச சொன்னால் ஆண்டவரை போய் அடிக்கிட்டு வரான். ஆண்டவரை போய் மோசே நீனா? ஆண்டவர் சொன்னார், உனக்கு காணானின் ஆசீர்வாதமே கிடையாது போன்ட்டார். கண்ணால் பாப்பா என்ன செய்ய மாட்டா, உள்ள பாப்பா. நரி சொன்னது தான், கை கிடச்சிது வாய் கெட்டலை, வாய்க்கு என்ன செய்யலை, எட்டலை. அப்படி தானே? அங்கே வசனங்கள் இருக்கிறீங்க, வாசித்து கொள்ளுங்கள், வாசித்து கொள்ளுங்கள். நான் சுருக்குகிறேன். ஏனென்றால் அங்கே மலையை அவன் பேசுவதற்கு அடித்ததினால் தேவன் மோசையோடு கூட இருந்தார். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் அவனை கொண்டு வரவே இல்லை. ஆனால் தண்ணி வந்துச்சா? தண்ணி வந்துச்சு. நீ ஆண்டவரை அடித்தாலும் உனக்கு போட வேண்டியதை போட்டுட்டு தான் இருக்காரு. அதான் நல்ல ஆண்டவர். அப்படிதானே? 13 வாசிப்போம். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் என்னப்பட்டது. God gave the name. It's a water of Meribah. நல்ல கவனிங்க. மோசே கத்தரை அடித்தாலும் ஜனங்களுக்கு தேவையானது போசிச்சாரா? நம்ம எவ்வளவு தவறுனாலும் போசிக்கின்ற நல்ல கத்தர் நமக்கு உண்டு. ஜனங்களுக்கு தேவை தண்ணீர். பேசுன்னு தான் சொன்னார். 2 பேரும் என்ன செய்ய, கண்மலையில் பேசு தண்ணீர் வந்துடும். ஆனால் இங்கே ஜனங்கள் கொடுத்த டென்ஷனில் போட்டாட்டி ஆண்டவருக்கு செய்யறியாரா செய்ய மாட்டியாராவே? அதான் கேள்வி. இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கமுடையவரே, இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, சோத்திர என் இயேசு ராஜா,
came out. தண்ணீர் வந்தது. வாசிக்கலாம் 11. தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். 2 times he strike. ஒரு தடவை இல்ல 2 தடவை என்ன செஞ்சு விட்டான், அடிச்சு விட்டான். நல்லா கவனிங்க நடந்தது. உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. The church drank. If there is no water in the church, people will not come. Because அவங்களுடைய தாகம் தீர்க்கப்படலைன்னா ஜனங்கள் எங்கே வரமாட்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு திட்டம் போட்டெல்லாம் இழுக்க வேண்டிய தண்ணீர் இருந்துன்னா ஒழுங்காக வரும். அப்போ தண்ணீர் வேணும்னா யாருக்கிட்ட பேசணும்? Speak to Jesus Christ. Take it to the smaller level. உன் குடும்பத்துக்கு தண்ணீர் பாய்ச்சப்படணும்னா ஒரு சில நேரம் ஆண்டவருக்கு நீ கோபம் ஊட்டுறாதான், ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசு. உன் பிள்ளைகளுக்கு போட வேண்டியதை போட்டுக்கிட்டு இருப்பார். மோசையும் சரியில்லை, ஆரோனும் சரியில்லை. ஆனால் சபையாருக்கு என்ன வந்துச்சு? தண்ணீர் வந்து. ஏனால் தேவன் அழைத்த திருச்சபை, தேவன் தந்த திருச்சபை தம்முடைய சுயரத்தம் சிந்தி சபையை என்ன செஞ்சாராம்? சம்பாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் சபையை போஷிக்கின்ற தேவன், சபைக்கு தண்ணீர் பாய்ச்சுகின்ற தேவன். சபையில் சில நேரம் சில கசப்புகள் இருக்குது, அப்படிதானே? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மாறாவின் தண்ணீர் எப்படி தான் இருந்துச்சு? கசப்பாக தான் இருந்துச்சு. மாற்றலையா? கசப்பு இருக்கும். நம்ம ஹியூமனாக பிறந்தா அப்போ சில கசப்பு இருக்கும், அப்படி தானே? என் மனைவிட்ட கேளுங்க, நான் எவ்வளோ கசப்பானவன்னு சொல்லுவா. ஆனால் அப்பப்போ மாறாவாக மாற்றிடுறதுனால வண்டி ஓடுது. அப்பப்போ மாறாவாக என்ன செஞ்சிடும், அதனால் கசப்பு அப்பப்போ வராங்க. என்னத்தை போங்க பிரதர் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஊர் இன்ஜின் ஓடுற மாதிரிலாம் ஓடுறோம். காலையில் 5 மணிக்கு இல்லைம்னா தோசை சட்டியை போட்டோமா, அப்படி தானே? எந்த பிள்ளைகிட்ட கேட்டாலும் தோசை சாப்பிட்டேன்னு சொல்லுது. ஏன்னா அதான் ரொம்ப ஈஸி. ஊற்றுனமா கவுத்தனமா தூக்கி போட்டோமா சாப்பிடு, ஓட்டு போயிட்டே இருக்கு. அடுத்தாப்புல நீ வண்டியை பிடிச்சாலும் சரி, நான் வண்டியை பிடிச்சாலும் சரி, வண்டியை பிடிக்கணும். திரும்பி வந்தோமா கால் கையெல்லாம் வலிக்குது, போய் சாப்பிட்டோமா கடந்து உழு. இருக்கவே இருக்குது. இந்த ஊரில் தயிர் ரொம்ப கட்டியாக இருக்குது, வாங்கி சாப்பிடு, அப்படி தானே? சோறு இல்லைன்னா பரவாயில்ல, 50 பைசா குப்பூசம் வாங்கிட்டு வா. இந்த தேசம் நல்லா இருக்கணும். குப்பூசு ரேட்டை உயர்த்தவே இல்லை இது வரைக்கும், அளவை தான் குறைச்சிட்டாங்க. நல்லங்க. ஸோ we have lot of bitterness. மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்துச்சு. யாத்திரம் 15ஆம் அதிகாரத்தில் சீக்கிரம் வாசிப்போம். யாத்திரம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் தண்ணீர் வாசிங்க தொடர்ந்து. மாறாவிலே வந்த பொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் பட்டது. முறுமுறுத்து எஸ் நல்ல கவனிங்க. ஒரு மரம், ஒரு கட்டை, சிலுவை மரத்திலே உன்னுடைய கசப்பையும் என்னுடைய கசப்பையும் வாங்கி கொண்டார். கசப்பை அவர் வாங்கி தன்னுடைய இரத்தம் சிந்தனையினால் நம்முடைய மாறா எல்லாம் மதுரமாய் மாறிச்சு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் விசேஷிப்பவன். தேவன் என்னை சூழ்ந்திருக்கிறார். என்னுடைய கசப்புகளை எல்லாம் மதுரமாக மாற்றுகின்ற ஆண்டவர்.
என்னை சூழ்ந்திருக்கிறார். நேசித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். நல்ல கவனிங்க. இது வரைக்கும் தேவன் ஜனங்களுக்கு நீர் பாய்ச்சினார். மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறிட்டு ஜனங்கள் குடித்தார்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆகாரின் அழுகுரலை கேட்டு துறவை காண்பித்தார், ஆகாரும் அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் முறையிட்ட பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்து ஜனங்களை நிரப்பிற்று. திஸ் ஆல் யுவர் ஓன் பிளஸ்ஸிங். உன்னுடைய சொந்த ஆசீர்வாதம், உனக்கே ஆசீர்வாதம். But you come to the New Testament. I'll tell you now, this is the theme of the day. You come to the New Testament. John chapter 7. யோவான் 7ஆம் அதிகாரம். Children, John chapter 7 verse 37. தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி 7. பண்டிகை நாள் கடைசி நாளிலே பிரதான நாளிலே, பண்டிகையின் கடைசி நாளான பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Come and drink in me. Come to me and drink. Now it's a different blessings. Come and drink. Jesus calls, if you are thirsty, come and drink from me. But after you drank, that's very important. You satisfied, you filled, you are blessed. Don't stop there. 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். Yes, now it's not the blessing only for you. Now it start overflowing. Till now only for you. But in Jesus, not only for you, it overflow from you for others. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டில பெரிய காரியங்களை செய்வான். Because rivers shall flow from you. உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போய் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். That is the God's call for you. அதுதான் தேவன் உனக்கு தந்த அழைப்பு. பிடித்து கொண்டாயோ? Come into Jesus, drink from him, then you overflow. That's why God called us. அதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மாறாத தேவன் நம்மோடு கூட வந்து உன்னை ஜீவ தண்ணீருள்ள நதிகளாக மாற்றும்படியாக ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னே கர்த்தரே, ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்போ, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து நிரம்பி வழியும் பாத்திரமாக ஓடி பாய்ந்தோடு ஜீவ நதியாக கர்த்தர் நம்மை மாற்றும்படி பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர்
பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதனிலே நிரம்பிட இந்த வேளை எழும்பிடுமே ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதனிலே எழும்பிட இந்த வேளை ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் வாஞ்சித்து கேட்கும் பொழுது கர்த்தரோட ஆவியானவர் பெற்றிடவே வரம் தண்ணீரே ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்புவீராக நிரப்புவேன் என்று சொன்னவர் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போக திறக்கப்பட்டதாம் தண்ணீரே எந்த தேவா கொடா கொடா நதியே என்னில் கொண்டி கொண்டி வா திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே உனக்காக திறக்கப்பட்டது காயங்களில் உனக்காக சிலுவையிலே திறக்கப்பட்ட ஜீவனை நீ பாய்ந்தோடும்படியாக நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறும்படியாக ஓ கல்வாரி சிலுவையிலே உனக்காக விளக்கப்பட்ட மற்றும் நீங்கிட பாவக்காரைகள் மற்றும் நீங்கிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே தேவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே தேவனாதியே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வர நிரப்பப்படுவாயாக ஓ கேட்கிறவன் எவனை பற்றி கொள்கிறான் ஓ thank you Jesus ஓ thank you Lord நிரப்புவீராக ஆவியானவர் ஊற்று தண்ணீராம் எங்கள் ஆவியானவர் ஜீவ தண்ணீராம் எங்கள் ஆவியானவர் கல்வாரியில் திறக்கப்பட்டபடி அன்பு ஓ பாய்ந்து வரும்படியாக இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக இருதயத்தில் இருந்து பாய்ந்து ஓடுகிற ஜீவ தண்ணீருள்ள நதிகள் தாகமுள்ளவனாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் நிரப்புவேன் என்றீரே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர் thank you Lord நிரப்புவீராக thank you Jesus எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதியோ என்னை கர்த்தரே ஆசீர்வாதியோ என்னை கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் நிரப்பி அனுப்புவீராக நிரப்புகின்ற ஆண்டவர் எங்கள் துருத்தியை நிரப்புவீராக எங்கள் துருத்தி நிரம்பி இருக்கட்டும் ஜீவன் கொடுக்கும்படியாக பாய்ந்தோடுகின்ற நதிகளாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஆசீர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.